ஓம் அகத்தீசாய நம. 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 அன்புள்ள சன்மார்க்க சங்க உறுப்பினர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இன்று 21ஆம் ஆண்டு 21ஆம் ஆண்டு தீட்சை நிறைவிழா, ஆண்டு நிறைவிழா நடந்துள்ளது. இந்த விழாவில் மலேசிய அன்பர்களும் தமிழக அன்பர்களும் கடுமையான உழைப்பு. இன்றெல்லாம் காற்றோட்டமே இல்லை. இந்த இப்படி இருந்தும் அவர்கள் தம் சொந்த நிகழ்ச்சி, சொந்த வீட்டு நிகழ்ச்சி போல் தொண்டு செய்திருக்கிறார். தமிழக அன்பர்களுக்கும் மலேசிய அன்பர்களுக்கும் வாழ்த்தும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் பொழுதி செய்த மலேசிய அன்பர்கள் தமிழக அன்பர்களுக்கும் ஆசியும் அருளும் உண்டு. ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி மாதம் ஆக தமம் ஆரம்பித்த தேதி 17/9/76. ஆக அந்த தேதி ஞாயிற்றுக்கிழமை இல்லாதனால் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாக வந்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் 21 ஆண்டுகளும் தடையில்லாமல் நடந்து வருகிறது. அதே போல் சித்ரா பௌர்ணமி சிறப்பு பூஜையும் நடந்துள்ளது. ஞானிகள் ஆசையோடு நடத்தி வருகிறோம். இந்த ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்வானை சேர்ந்த அன்பர்களும் வந்து தொண்டு செய்திருக்கிறார்கள். தமிழ் அன்பர்களும் தொண்டு செய்திருக்கிறார்கள். இந்த விழாவை பற்றியும் சங்கத்தை பற்றியும் அன்பர் தமிழ்வாணன் தங்கள் முன்னிலையில் பேசுவார். கலங்கரை வழக்கமாகவும் மலேசிய அன்பருக்கும் கலங்கரை வழக்கமாக இருந்து வரும் அன்பர் கைலாசம் நேற்று அந்த மலேசிய மக்கள் வரும்போது காலை 12 மணியோ 12:40 வர வேண்டிய விமானம் மாலை 7 மணிக்கு தான், 6 மணிக்கு தான் வந்தது. அது 5 மணிக்கு 6 மணிக்கு வந்தது. 4 மணி நேரம் அங்கே காத்திருந்தார். சகிப்புத்தன்மை உள்ளவர். மலேசிய அன்பர்களுக்கு ஒரு தந்தை போன்றே சொல்லுவோம். அப்பொழுது சகிப்புத்தன்மை சாதாரண விஷயம் அல்ல. இந்த காலத்தில் குனிந்தால் நிமிந்தால் எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் என்று சொல்லுகின்ற இந்த காலத்தில் அவ்வளவு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறார் அன்பர் கைலாசம். அத்தனை பொறுப்புகளையும் விட்டுவிட்டு மலேசிய அன்பர்கள் எப்போ வருவார்கள் என்று ஆகாயத்தை நோக்கி இருப்பது போன்றிருந்தார். அப்பேற்பட்ட ஒரு தலை சிறந்த பெருந்தகையாளர், ஒரு சிறந்த தொண்டர், எனது அன்பு சீடர். அவர் இந்த சங்கத்துக்கு கிடைத்ததை பெரும் பாக்கியமாக கருதுகிறோம். ஏனென்றால் ஒரு ஸ்தாபனம் நடக்க வேண்டும் என்றால் அதில் பண்புள்ள மக்கள் மிகுதியாக இருக்க வேண்டும். தன்னையே அர்ப்பணிக்கக்கூடிய, தன்னையே நாட்டுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய பெருந்தகையாளரும் சிறந்த கல்வியாளரும் இனிமையாக பழகக்கூடிய அன்பர் கைலாசம் அவர்கள் தங்கள் முன்னில் பேச அழைக்கின்றேன். அன்பர் தமிழ்வாணனும் கைலாசமும் தம் அனுபவத்தில் சொன்னார்கள். தலைவன் ஆசி இல்லாமல் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. எங்களுக்கு தெரியும். இது முன் ஜென்மத்தில் செய்த புண்ணியம். நாம எதுவும் செய்து முடிக்க முடியாது என்பது தெரியும். நாங்கள் ஆரம்ப காலத்தில் முன் செய்த நல்வினை காரணமாக
ஞானிகள் வழிபாடு எனக்கு கிடைத்தது. நான் வேலை செய்த ஸ்தாபனத்தில் ஒரு அன்பர் சொன்னார், நாம் ஞானியை வணங்காமல் எதுவும் நடக்காது என்றார். அதே நல்வினை காரணமாக அகத்தீசனை பூஜை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. நான் ஆரம்ப காலத்தில் சுப்பிரமணியரை பூஜை செய்தேன், அம்பாள் பூஜையும் செய்திருக்கிறேன், அவர் ஈசனையும் பூஜை செய்தேன். கடைசியில் ஒரு அன்பர் சொன்னார், அகத்தீசன் பெரிய மகான் என்றும் அவரை பூஜை செய்தால் நல்லது நடக்கும், நன்மை நடக்கும் என்று சொன்னார். இப்போ அகத்தீசன் திருவடியை அகத்தீச நாமத்தை சொன்னோம். எனக்கு வயது 13 இருக்கும். அப்போது அகத்தீச நாமத்தை சொல்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. நானும் சுப்பிரமணியர் பூஜை செய்து, அம்பாள் பூஜை செய்து, ஈஸ்வரன் பூஜை செய்து, விநாயகர் கோயிலும் போயிருக்கிறோம். கடைசியில் எல்லாம் ஒன்றுதான் என்று அறிகின்ற அறிவு வந்தது. அப்போ ஆசான் அகத்தீச நாமத்தை சொன்னோம். தெளிவான அறிவு வந்தது. ஒரு இந்த துறைக்கு எது வேணும்னு சொன்ன அறிவு தான் வேணும். அந்த அறிவு ஆசான் கொடுக்க வேண்டும். அது மாசற்ற அறிவு, தெளிந்த அறிவு, தூய்மையான அறிவு. ஆசானை பூஜை செஞ்சோம். உண்மை பொருள் தெரிந்தது. அந்த உண்மை பொருள் பற்றற்ற பொருள் ஒரு பிரச்சனை தீர்க்கும் கருவியை தவிர அது மரணமேல பெருவாள் தராது. அது நம்ம நாட்டம் கொள்ளக்கூடாத அறிவு வந்தது. இது எந்த மனிதனுக்கும் அவளுக்கோ வராது. ஒருத்தருக்கு வரும், நம்ம மென்டலாக இருக்கணும். லூஸ் பிடிச்சவனா தான் வரும், குழந்தைக்கு வராது. எல்லா மனிதனுக்கும் நமக்கு பொருள் வேண்டும், எப்படியாவது திரட்டவன்னு நினைப்பான். ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரி அகத்தீச நாமத்தை சொல்லி பூஜை செய்தனால பொருள் தேவையில்லை. அது தேவைதான், அது மோட்ச லாபத்தை தராது. அதை கொண்டு நல்ல காரியம் செய்யலாம் என்ற அறிவு வந்தது. அதுவும் ஆசான் கொடுத்த அறிவு தான். அடுத்து நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், இந்த தத்துவத்தை ஞானிகள் வழிபாடை என் மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற அறிவும் ஆசான் கொடுத்தது. ஆரம்ப காலத்தில் பொருளாதாரத்தை பற்றி சிந்தனையே இல்லை. அது சொல்லுவார் ஆசான், திரவியத்தின் பயன் அதை எண்ணவே மாட்டான், அடையவே விரும்ப மாட்டான். விரும்ப முடியும் சொன்னார். திரவியத்தின் பயன் அதை அடையவே எண்ண மாட்டான். அது பெரிய பாக்கியம், சிறந்த அறிவு. அந்த அறிவு தந்தது மட்டும் இல்லாமல் தலைவன் யார், எப்படி அணுகணும், எப்படி பூஜை செய்யணும், அந்த அறிவு வந்தது. ஆக அறிவு, அவங்க கொடுத்த அறிவு, அந்த அறிவு இன்னைக்கு நாட்டுக்கு பயன்படுது. அந்த அறிவு கொண்டு மக்கள்கிட்ட சொன்ன 20 வருஷமா பேசியிருக்கிறோம். அகத்தீசனை பூஜை செய்யுங்கள், பெரிய மகான். ராமலிங்க சாமிகளையும் அருணையநாதரையும் திருமலை தேவரையும் பூஜை செய்ய சொன்னோம். ஆக அந்த மாதிரி ஒரு அறிவு அந்த அவங்க கொடுத்தது, அதை சொன்னோம், மக்களுக்கு சொன்னோம். இப்போ நான் ஆரம்பத்தில் ஒரு நபருக்கு தான் சொன்னோம். இன்று பலாயிரக்கணக்கா லட்சக்கணக்கான மக்கள் ஞானிகள் வழிபாடு செய்தார். அந்த அளவுக்கு அவர்களும் தான் அதான் செய்தார். அது அவர்கள் கொடுத்த அறிவு தான். ஆக அந்த அறிவு பொறுப்பற்ற தன்மை உண்டாக்கியது. அதே அறிவு அந்த ஆசான் கொடுத்த அந்த அறிவா அருளா ஆசியான்வா, அந்த அறிவு பொருள் மீது பற்றற்ற தன்மையை தந்தது. அது பெரும் பாக்கியம். அடுத்து மனிதனை மடையனாக்குவது, நரகத்தை தள்ளுவது, காம விகாரம், அதே ஆசான் உடை தெரிந்து விட்டான். அப்படி ஒரு சிறுமை குணம் அது மனிதனை ஆட்டி படைக்கும், நரகத்தையே தள்ளும். அத்தனை கொடிய விகாரத்தை ஆசான் உடை தெரிந்து விட்டான். அது மாதிரி ஒரு அறிவு இருந்ததுனால்தான், அது தினம் பூஜை செய்தனால்தான். பூஜை செய்ய 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 பலகீனங்கள் மனித வர்க்கத்தை ஆட்டி படைப்பது எது என்று அறிந்தோம். ஆட்டி படைப்பதை அறிந்து அதை வெல்லுகின்ற வல்லமையும் பெற்றோம். இல்லை என்றால் இந்த சங்கம் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்க முடியுமா? உயராது. ஆசான் கொடுத்த ஆற்றல், பொருட்பற்ற காசி வெறி இல்லாமல், காமி வெறி இல்லாமல், ஜாதி வெறி இல்லாமல், யான் என்று கர்வம் இல்லாமல் தன்னடக்கத்தோடு இருக்கக்கூடிய அறிவு தந்தார். இது ஆசான் கொடுக்க வேண்டும். அப்போ தினம் பூஜை செய்தோம். பூஜை செய்ய செய்யதான் இந்த வாய்ப்பு கிடைத்தது. நாங்களும் பூஜை செய்தோம், மற்றவருக்கு சொன்னோம். அவருக்கு நிலை உயர்ந்திருக்கிறார்கள். செல்வநிலை பெருகிருக்கு, அறியாமை தீர்ந்தது, வறுமை தீர்ந்தது, அதே சமயத்தில் நோயும் தீர்ந்திருக்கு. இந்த கருத்துக்களை நான் அறிந்ததும் உணர்ந்ததுனால்தான் சொல்ல முடிந்தது, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆக ஒரு மனிதன் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னையா எப்போ பார்த்தாலும் போட்டு என்னை ஆட்டி படைக்குது, நான் என்ன செய்யணும்? ஒன்றும் உன்னால் அசைக்க முடியாது. உடம்புல இருக்க ஒவ்வொரு அணுவும் காம அணுக்கள். அந்த மாதிரி காம அணுக்களை உன்னால் என்ன செய்ய முடியும்? போராடிட்டு கிடக்காது.
நீ என்ன செய்ய வேண்டும்? ஆசானை கேட்க வேண்டும். என்னப்பா, என்னால் தாங்க முடியல, போட்டு என்னை பிச்சு திங்குது, ஆட்டி படைக்குது, நான் என்ன செய்யட்டும்? கேட்கணும். உருகி கேட்டா அருள் செய்வாங்க. உருகி கேட்க கேட்க தான். முன்னே போராடிட்டு இருக்கக்கூடாது. போராடிக்கிட்டு இருந்தா என்ன ஆகும்? தாங்கவே முடியாது. அது என்னதான் நீங்க பாடுபட்டாலும் அருவிலேயே குளிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, ஒன்றும் செய்ய முடியாது. அப்பேற்பட்ட ஒரு விகாரத்தை தாங்கி கொள்ள முடியாது தலைவன் ஆசி இருந்தாலும். அப்ப என்ன சரி, அதான் வள்ளுவன் சொல்றான், பற்றுக பற்றட்டான்னு சொன்னான். பற்றுக பற்றட்டான்னு சொன்னா ஞானிகள் அத்தனை பேரும் அந்த அளவுக்கு வென்றவர்கள். அவர்கள் எப்படி வென்றார்கள்? தினமும் பூஜை செய்தார்கள். எப்படி பூஜை செய்தார்கள்? நான் விகாரமற்றவனாக இருக்க வேண்டும், என்னை ஆட்டி படைக்குது, நான் என்னை பாவியாக்க பார்க்குது, நீ தான் எனக்கு அருள் செய்யணும், என்னை பாவியாக்க பார்க்குது, நீ தான் அருள் செய்யணும். எத்தனை பேர் காம விகாரத்தால் கொடும் பாவச்செயல் செய்திருக்கிறான். தாழ முடியாது. அந்த அந்த பாவச்செயல் அவன் அறியாமே நடக்கும். அப்போ ஆசானை கேட்கும். ஆசானை அவன் ஆசை கேட்டு கேட்டு தான் பெறணும், வேற வழியே இல்லை. ஆக பற்றுக பற்றட்டான். அவர்களும் ஆசானை கேட்டு தான் பெற்றிருக்கிறார். ஆசான் ஞான பண்டிதன் தான் பெற்று. ஆசான் ஞான பண்டிதன் வணங்கியனால இந்த வாய்ப்பு கேட்டிருக்கு. ஆக இந்த இதெல்லாம் சின்ன விஷயம் அல்ல. ஆசானை கேட்டு பெற்றுக்கிட்டே இருக்குன்னு விகாரம். இந்த இது போன்ற கொடுமை எல்லாம், இது கொடுமை, ஒன்றும் செய்ய முடியாது. என்னையா கொடுமைன்னு சொல்றியா? இதுக்கு வழியே இல்லையாண்ணா? வழியே இல்லைண்ணா. பட்னி போடுறோம், செத்து போயிடுவேன். பட்னி போட்டால் செத்து போவேன். சாப்பிட்டா விகாரம் வரும், உடனே நரகத்தை தள்ளும். நரகத்தை தள்ள காத்துக்கிட்டே இருக்கு. இப்போ ஏற்பட்ட ஒரு கொடிய பாவி, காமி விகாரம், கொடிய காம பாவி. இவனை நாம் என்ன செய்யலாம்? ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அந்த தேகம்தான் ஞானத்துக்கு காரணமாயிருக்கு. எந்த அளவுக்கு நம்மளை நரகத்தை தள்ள முயற்சிக்குதோ அதே உடம்பு ஞானத்துக்கு காரணமாயிருக்கு. அது மீது குறையில்லை. அந்த தேகம்தான் நமக்கு துணையா இருப்பதனாலே அது ஆசான் என்ன செய்தான்? காமி விகாரத்தை கழித்து விட்டான். அது பொடி பொடியாச்சு. அதான் சொன்னான், பற்றுக பற்றட்டான். அப்பற்றுனே பற்றுக பற்று விடற்குன்னா. தலைவன் யாருன்னா பற்றற்றவருக்கு. சும்மா எல்லாம் சாதாரண நினைக்காதீங்க, எல்லாம் விகாரம் தெரிந்தவன். நம்ம சுட்டி காட்ட அத்தனை பேரும் அணு அணுவா சித்திரவதை செய்த காமத்தை பொடி பொடியாக்குனவர்கள். அருணை நாராயணன் சரி, ராமலிங்க சாமி இருந்தாலும் மாணிக்கவர் எல்லாம் அத்தனை பேர் பொடியாக்கி வெற்றி கண்டுட்டு இருக்கான். நாம அவனை கேட்கிறோம், பெரியவர்களை கேட்கிறேன், என்னப்பா அதனால் நீங்களாம் பெரியவங்க, தப்பிச்சிட்டீங்க, நீங்க இதுலேருந்து வென்றுட்டீங்க, எங்களையும் ஒரு பார்வை பார் என்று சொல்லணும். அப்போ மன சாந்தம் உண்டாகும். மன சாந்தம் உண்டாகும், மன அறிவு தெளிவடையும். அப்போ என்ன செய்வார்கள்? இப்போ ஆசானை கேட்கணும், இந்த காமத்தால் என்னை நரகத்து தள்ள பார்க்குது, அது நான் செய்த பாவம் இல்லை, யாரும் செய்ய பாவம் இல்லை, இயற்கையை அப்படி அமைச்சிருக்கிறான்னா, என்னை நரகத்து தள்ளக்கூடியதே என்னை சொர்க்கத்து தள்ளணும். ஆக நீ என்னை அருள் செய்யணும் அப்படின்னு கேட்கணும். அப்போ கேட்டால் தலைமை தாங்கிறவர்கள் இப்போ இந்த சாபனம் இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு என்ன காரணம்? காசி வெறி இல்லை தலைவனுக்கு, அது ஆசி. காம வெறி இல்லை ஆசை தலைவனுக்கு, அது ஆசி. அதே சமயத்தில் சிறுமை குணம் இல்லை, அதுவும் ஆசி. இப்போ இந்த ஸ்தாபனம் 21 ஆண்டுகள் தலை நிமிர்ந்திருப்பதற்கு என்ன காரணம்? ஆசான் கொடுத்த அறிவு. பொருள்பற்றது, காம விகாரமற்று, ஜாதி வெறியற்று, அரவணைத்து எல்லாம் செல்லக்கூடிய ஆசையை தந்திருக்கிறான். இதை மற்றவர்கள் கடைபிடித்தால் அன்றி நாட்டுக்கு தொண்டு செய்ய முடியாது. வஞ்சனை நம்மளை வஞ்சிக்கும். அந்த வஞ்சனையை தலைவன் வள்ளுவ பெருமானே சொன்னான், பற்றுக பற்றட்டான் திருவடியை பற்றி கொள்ளணும். இப்போ பற்றற்றான் திருவடியை பற்றி கொள்வதற்கு நாம் தான் பாடுபடணும். ஆக இதெல்லாம் சாதாரண விஷயம் அல்ல, பெரியவர்கள் ஆசி இருக்கணும். அப்போ சொல்லுவார், இந்த முறையை எப்படியா கையாளுறதுன்னா, பெரியவர் வேற வழியே இல்லையா, வேற வழியே இல்லை, நான் ஒன்றும் சொல்ல முடியாது. தினம் தினம் பூஜை செய்யறதை தவிர அவனை ஆசானை கேட்கணும், வேற எதுவும் கேட்கக்கூடாது. அவன் வல்லவன் சொல்லுவான், வேண்டுங்கால் வேண்டும் பெறவாமைன்னா, நீ விரும்பினால் பெறவாமையை விரும்ப வேண்டாம். பெறவாமை வேணும்னா என்ன செய்யணும்? இது விகாரத்தை ஒழிக்கணும்னா, விகாரம் உள்ளவனை உள்ளுக்கு விட மாட்டான். ஆக விகாரத்தை ஒழிக்காமல் அந்த விகாரம் அவன் ஒழிக்கணும், நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆக காம விகாரம் தீராமல் பெருந்தன்மை வராது, காம விகாரம் தீராமல் வஞ்சனை தீராது. அதான் வஞ்சனைன்னா. அவ அந்த வஞ்சனை அதான் சொன்னா, அஞ்சுவதோறும் அரணே ஒருவனை வஞ்சிப்பதோறும் ஆவான்னா. அஞ்சுவது அறம், வஞ்சிப்பது ஆவா. ஆக வஞ்சிக்கக்கூடிய விகாரத்தை, காமத்தை தலைவன் ஆசையோடு தான் சரிப்படுத்த முடியும். அவர்கள் தான் தலை நிமிர்ந்து பேச முடியும்.
இல்லைன்னா யாரும் பேச முடியாது. என்ன காரணம்? அவன் எந்த நேரத்திலாவது தவறு செஞ்சிருவான், தவறு செய்வான். ஆக உடம்புல கனல் ஏறிக்கிட்டே இருக்கணும், சும்மா இருக்காது. மூலக்கணல் ஏறணும். மூலக்கணல் ஏற 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 அந்த உடம்பு காமத்தை நம்ம வஞ்சிக்கக்கூடிய உடம்பு நீங்கும், கவம் அற்று போகும். கவம் அற்று போகும், காமதேகம் நீங்கி போகும். ஆக அதுக்கு என்ன செய்யணும்? அவனே வழி சொல்லுவான். அஞ்சுவதோறும் வஞ்சிப்பது அவா, நம்மை வஞ்சிக்கும். சரி, வஞ்சிக்கும் போது என்ன செய்யுது? போராடாதே, தலைவனை கூப்பிடு. என்ன ஐயா, நான் உன் திருவடியை பற்றி நின். பூஜை செஞ்சுட்டு இருக்கும் போதே கொடுமையான எண்ணம், பூஜை செஞ்சுட்டு இருக்கும் போதே கீழ்த்தரமான எண்ணம். அட, பூஜை செய்யாத நேரத்தில் கீழ்த்தரமான எண்ணம் இருக்குல்லையா? பூஜை செஞ்சுட்டு இருக்கும் போதே கீழ்த்தரமான எண்ணம்னா அது அப்படிதான். ஆசானை கேட்க இது மாதிரி அதெல்லாம் தலைவனை கேட்டுதான் பெறணும். ஆக ஒரு ஸ்தாபனம் தலை நிமிர்ந்து இருக்க வேண்டும் என்றால் இந்த வஞ்சிக்கக்கூடியது யார் நமக்கு வஞ்சகனாக இருக்கிறான்? ஒன்று பேராசையா அல்லது பொருள் பற்றான காமனா? அந்த வஞ்சிப்பதை நீக்க வேண்டும். தலைவன் ஆட்சி விடுறான். அஞ்சுதல் வேண்டும், பயப்பட வேண்டும். அஞ்சுவது அறம். நீ காமத்துக்கு ஆசைக்கு அஞ்சினால் அது அறம். இது கொஞ்சம் ஏமாந்தா வஞ்சிக்கணும். அப்போ வஞ்சிக்கக்கூடிய காமத்தை தலைவன் ஆட்சியாலாம் வெல்ல முடியும். ஏயா இவ்வளவு போராட்டம்னா? இது என்னையா பிறவி வேணுமா? நீ பிறவி அற்று போக விரும்ப? ஆமாண்ணா, வேற வழி இல்லைன்னா வேண்டுங்கால் வேண்டும் பரவாயில்ல. நீ பிறவி அற்று போகுன்னு சொன்னா விகாரம் இருக்க முடியாது. விகாரம் இருந்தா நீ அதுதான் சொன்னா அவ அற்றார் அற்றார்னா. அற்றவர் என்பர் அவ அற்றார், மற்றையார் பற்றில நான். அதான் அற்றவர் என்பர் அற்றார், மற்றையார் அற்றாக அற்றதில் என்றான். அற்றவர்னா காமது பல கோடி ஜென்மங்களாக தோன்றிய, பல கோடி ஜென்மங்களாக நம்மை பற்றி வந்த காமத்தை அற்று போகணுமா? அற்று போகாமல் நிச்சயமாக மறுபடியும் கருப்பைக்கு தான் போகணும். மறுபடியும் கருப்பைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு நாம் கண்டுபிடிக்கணும். அந்த விதான் பூஜை செய்யணும். அற்றவர் என்பர் அவ அற்றார். அது என்னன்னா, அற்றவர் யாருன்னு கேட்டான். யார் இந்த பொருள்பற்றுன்னு? என் பொருள்பற்று இருந்தாலும் எல்லாத்தையும் எனக்கு தூக்கிடலாம். அது கூட பயிற்சி கொடுத்தா தூக்கி எறிஞ்சிட்டு போகலாம். ஐயா, காசு விரும்பாதே, வேண்டாம், நான் ஒத்துக்கிறேன் ஐயா, நான் காசு தொடலை, சரி நியாயம்னா. விகாரம், விகாரத்தை என்ன செய்வேன்? நீ அற்றவர்னு சொன்னா காம தேகத்தை பொடியாக்கியவன். எந்த வல்லம் என்ன ஆசான் ஆசை இல்லாமல் முடியாது. அந்த ஒரு சிறிது இருந்தாலும் சரி, உன்னை போட்டு மறுபடியும் நரகத்தை திட்டணும். ஆக இதெல்லாம் பெரிய எடுத்து பெரிய விஷயங்கள். ஆக நாம் என்ன செய்யறோம்? இதெல்லாம் இப்படி இருக்கியா? அற்றது பற்றி நின்று உற்றொரு வீடுனார் அவையார் சொல்லுவார். இவர் சொல்லும்போது அற்றவர் என்பவர் அவ அற்றார், மற்றையார் அற்றாக அற்றது. மற்றெல்லாம் அற்றாக அற்றவர்னு சொன்னா விகார தேகம் நீங்கியது. விகார தேகம் நீங்காமல் கடவுள் அடைய முடியாது. நோக்கம் மனித வர்க்கத்துக்கு இந்த வாய்ப்பு இருக்கு. தலைவன் ஆசையோடு மூலக்கணல் ஏற்றுறோம், தலைவன் ஆசையோடு அறிவு பெறுறோம். அறிவனுடைய முதிர்ச்சி மூலக்கணலை எழுப்புவது. மூலக்கணலை எழுப்பினால் தேகம் நீங்கிடும். தேகம் நீங்கினால் சிந்தனை தெளிவடையும். அந்த சிந்தனை தெளிவடையத்திற்கு தினம் பூஜை செய்யணும். இப்போ நான் பேசுவது நுட்பமான வார்த்தை தான், திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்போமா தெரியும், வேற வழி இல்லை. அப்போ அற்றது பற்றினின் உற்றது வீடு. அற்றது எது? அற்றதுன்னா தேகம் நீங்கி விட்டது. தாய் தந்தையை அடுத்த தேகம் நீங்கி விட்டது. உள்ளம் தெளிவடைந்தது, வஞ்சனையற்றது. ஆக தாய் தந்தையால் தேகம் நீங்காமல் வஞ்சனை தீராது. ஆக நீங்களாம் அற்றது பற்றினின் உற்றது வேண்டும். ஆக இதுக்கு என்ன செய்ய வேண்டும்? நோக்கம் மக்கள் அடையக்கூடிய அந்த மோட்ச லாபம், மரணமில்லா பெருவாழ்வு. இத்தனை ஞானிகள் 9 கோடி பேர் இருக்காயா? இவ்வளவு உண்மைதான். அத்தனை பேர்னா சின்ன விஷயம் அல்ல. அத்தனை பேரும் பாடுபட்டுருக்கிறான். சும்மா அவன் என்ன பாடுபட்டான்? மல்டிவத்தின் ஒன்றும் இல்லை. ரொம்ப நீ என்னை ஏற்றுக்கொள்ளணும். என்னால் தாழ முடியல, என்னை வஞ்சிக்குதப்பா, என்னை போட்டு ஆட்டி படைக்குது ஐயா. நான் பட்னி கிடக்கிறதா செத்து போன்னு தெரியுது. உணவு கொடுத்தா காமம் வந்து மாதிரி தெரியுது. நான் என்ன செய்யட்டும்? நான் முன்னேற வேண்டும். இது பூர்ணமா இதான் சொன்னா, பற்றி விடா இடும்பைகள் பட்டினி பற்றி விடாதவுக்குண்ணா. எந்த பற்றினா அது நுட்பமான வார்த்தை. இந்த உடம்பு நலியுது, கவம் கட்டுது, உடம்புடான் நொந்து போகுதுன்னு விட்டுறாதே. அதான் சொன்னா, பற்றி விடா இடும்பைகள் பற்றினி பற்றி விடாதவர்க்கு. இந்த உடம்பை பற்றி நீ அறிந்து கொள்ளாமல்
ஒன்றும் முடியாது. ஆக இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நுட்பமான வார்த்தை. அப்போ நாம் என்ன செய்யறோம்? லட்சியம். நாம் ஏன் இப்போ அன்னதானம் செய்கிறோம்? அதெல்லாம் இந்த அற்றது பற்றினின், அற்றது பற்று, அதை புரிந்து கொள்ள வேண்டும். தலைவன் ஆசை இல்லாமல் புரியவே புரியாது. கடைசி நம்ம தொண்டு, நம்ம பேச்சு, திறமை, முடிவில் இதை உடை தெரிய வேண்டும். இதுக்கு என்ன செய்ய வேண்டும்? விடாது பூஜை செய்யணும். ஏதாவது செய்துக்கிட்டே இருக்கணும். பூஜை செய்யணும், அன்னதானம் செய்யணும், 4 பேர்த்துட்டு பேசணும். எல்லாம் இப்படி பேசிக்கிட்டே இருப்போம், கீழே புத்தி போவோம். அதோடைய முடிவு நாம் எடுத்துக்கொண்ட இந்த ஜென்மத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த எடுத்துக்கொண்ட ஜென்மத்தையே இப்போ இந்த ஜென்மத்திலேயே முயற்சித்து பார்க்கணும். சரியா மனைவி மக்கள், நான் யார் ஒன்று வேணான்னு சொன்னேன்? என் மனைவி மக்கள் கை பிடிச்சிக்கிறாள? ஒன்று அதை புரிஞ்சுக்கணும். ஒன்றை நீ புரிந்து கொள்ளணும். யாரும் தடையில்லை, யாரும் தடையா இருக்க மாட்டாங்க. அதை பற்றி புரிந்து இதை நமக்கு எதிரி யார்? நம்ம மனைவியா மக்களை இல்லை, இயற்கையா செயற்கையா இல்லை பெண்ணா ஆனனா, யாரும் எதிரி இல்லை. நமக்கு எதிரி நம்ம உடம்பு தான். நாம் இந்த உடம்பை புரிந்து அதை உள்ள கனல் ஏற்ற கற்றுக்கொள்ளணும். கனல் ஏற்றினா பூஜை செய்யணும். பூஜை செய்தாதான் கனல் ஏறும். நிறுத்திட்டான். பூஜை செய்ய விடாதையா. நான் பூஜை செய்ய பார்க்கிறேன், விடலை. என்னை போட்டு ஆட்டி படைக்குது. ஆக பூஜை நிறுத்தவும் முடியாது, உணவும் நிறுத்த முடியாது, உலக நடந்து விடுபட முடியாது. இங்கே தான் இருக்கணும், மனைமுக்கு தான் இருக்கணும், வேலையும் போய்க்கணும், 4 காசும் சம்பாரிச்சுக்கணும், போராடிக்கிட்டு இருக்கணும். இந்த போராட்டம் அடங்கும் வரையில் நம்ம விடக்கூடாது. ஆக அந்த வாய்ப்பை மனித வர்க்கம் அடையணும். இப்போ 9 கோடி பேர் அடைஞ்சிருக்கிறார் ஐயா. அந்த 9 கோடி பேரும் இப்படிதான் போராடி இருக்கான். எதையும் விட்டுட மாட்டான். இப்படி காட்டுக்கா போக முடியும்? இங்கே இருப்பான், மனைகிட்ட மகிட்ட பேசுவான், வியாபாரம் செய்வான், ஆட்சி செய்வான், எல்லாம் செய்வான். அக்னி மீறிக்கிட்டே இருக்கும். ஆக உலக மக்களோடு இருந்துக்கணும். நாம எதுக்காக இருக்கிறோம் புரிஞ்சுக்கணும். இந்த உலக மக்களை நம்ம பயன்படுத்தி கொடுக்கணும். மனைவி மக்கள், வீடு வாசல், பொருளாதாரம்லாம் பயன்படுத்தி கொடுக்கணும். பயன்படுத்தி அது போக்குலேயே போகணும். இதுதான் இல்லை ரகசியம். போக்கிலே போகாமல் சோர்வடைகிறாது. பூஜை செய்ய விடாது, தொங்க விடாது, போட்டு பற்றிக்கிட்டு கிடக்கும். ஆனால் அது கூட அது வேற வழியும் இல்லை, அது கூடயே போய் தான் செய்யும். ஆக மக்கள் இந்த காலத்தில் அவர் என்ன சொல்றாரு? அப்போ போராட்டம். அப்போ என்ன சொல்றாரு? சில பேர் என்ன செய்வான்? பட்னி கிடப்பான். காம என்ன போட்டு வாட்டுதுன்னா, அட மடையா, நீ உன்னால் என்னடா செய்ய? செத்து தான் போகணும். நீ உணவு குறைச்சா செத்து போய், உணவு சாப்பிட்டா காமம் வந்துடும். யோகியில் என்ன செய்யறான்? இப்போ பேசுவது மனித வர்க்கத்தையே வரப்பிரசாத நாய. இப்போ யோகி என்ன செய்யறான்? சோட்டை சுருக்க மாட்டான், சோற்றை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். சோற்றை சுருக்காமல் தூய்மையாய் தான் இருந்தார். அப்போ சோற்றையும் சுருக்கக்கூடாது, போராடிட்டு இருக்கோம், ஈடுபடக்கூடாது. அது இந்த லட்சியத்துக்கு வந்தவர்களுக்கு. மனைவி மக்கள் வந்து அது போக்குள்ளே போகணும். அது பல கூட 2 வருஷம் கூட 3 வருஷம் சோற்றை சுருக்காமல் தூய்மையாய் தான் இருந்து ஏற்றி இருகாலி இன்பமாய், இந்த இடங்களையும் பெண்களையும் ஏற்றி இருகாலி இன்பமாய், காற்றின் வழியோட ககனமே நுழைவார்க்கு அழியாது காயம் அறினான். சோற்றையும் சுருக்க மாட்டான். ஆசானை கேட்பான், அடியனுக்கு வாசி வசப்படுன்னு கேட்பான். தினம் தினம் பூஜை செய்வான். இதே இருப்பான். சிந்தனை வேறு எங்கேயும் இருக்கக்கூடாது. அப்போ சான்றோர் தொடர்பு, நூல் படிக்கணும், அதே சிந்தனையாக இருக்கணும், உலக மக்கள் தொடர்பு போகணும். இப்படி இருந்தால் அது நடக்கும். இப்போ சோற்றை சுருக்காமல் தூய்மையாக தான் இருக்கணும். நரகத்துக்கு போகக்கூடாது. அப்போ நரகத்தை எப்படி போவான்? நரகத்துக்கு போகாமல் இருக்குன்னா நம்ம நரகம் சொர்க்கம் தெரியாதியா? எனக்கு நரகம் எது சொர்க்கம் எதுன்னு தெரியாது. ஆசானை கேட்கணும், எது நரகம் எது சொர்க்கம்னா, உனக்கு ஒன்றும் வேண்டாம், நீ பாட்ட பூஜை செய். பூஜை செய்துக்கிட்டே வர்ற, மக்களுக்கு தொண்டு செய்கிற, பசியாற்ற, மக்களுக்கு ஆன்மீகத்தை சொல்கிற, தினம் தியானம் செய்கிற அப்படின்னு. அப்போ தூய்மையாய் தான் இருந்து, தூய்மை அவன் தான் தரணும். உனக்கு என்ன தெரியும்? உனக்கு நரகம் தெரியாது, சொர்க்கம் தெரியாது, ஆணு தெரியாது, தென்னு தெரியாது, முதுமை வர தெரியாது, மலைச்சலம் தெரியாது, என்ன செய்யணும் தெரியாது. அப்போ தூய்மை என்பது உனக்கு என்னன்னா, தூய்மையை பற்றி தெரியாது. தூய்மையாய் தான் இருந்து ஏற்றி இரு காலி என்பனார். அந்த இடங்களையும் பெண்களையும் ஏற்றணும். சின்ன விஷயம் இல்லை, தலைவனை ஆசி இருக்கணும். ஆக நாம் போகிற பாதை அங்கே இடத்துக்கு தான் போகிறோம். இப்போ இங்கே பேர் ஏன் ஞானசித்திரக்காலம் தானே பேசுகிறோம். நம்ம நோக்கம் என்னையா? அங்கே தான் போகணும், அந்த இடத்துக்கு தான் போகணும். இதை விட்டுடணும், இதை ஒழிச்சே போடணும்.
அப்போது பெண்களும் ஆண்களும் பாடுபடுறோம். இப்போ நம்ம மலேசிய பெண்கள் இருக்காங்க, என்னம்மா உனக்கு என்னம்மா குறை, நீ பாட்டு உன் வேலையை பார், நீ பாட்டு ஆசானை கேளு, இதை அன்னதானம் செய், அன்னதானம் செய்து பொருள் உதவி செய். போகும்போதெல்லாம் நான் சொல்லுவேன் அகத்தீஸ்வரன் சொல்லிகிட்டே போனேன். இந்த பூஜை போகிறோம் ஆசையை ஏற்றுக்கிறேன், ஆசானை கேட்குற தொண்டும் செய்யணும், அதே சமயத்தில் உன் ஆசையும் பெற்றுக்கொள்ளணும். நீங்களாம் போன 10ஆம் வாசலான்ற பூர்வமத்தியாகிய ரகசியத்தை அறியணும். நீ எனக்கு எப்போ அருட்சின்னு தெரியாது, நான் போராட்டிக்கிட்டு இருக்கேன்னு பெண்கள் கேட்டாலும் ஆண்கள் கேட்டாலும் ஒன்றும் நட்டம் இல்லை, கேட்டுக்கிட்டே இருக்கலாம். கேட்டு 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 பெறலாம். பெற்றாதான் வேறு வழி இல்லை. இப்போ சொல்லுவது உலக மக்களுக்கு நான் அறைகு வளைக்கிறது போல் இருக்கும். நீ இதை விட்டு போக முடியாது, காட்டுக்கு போக முடியாது, பட்டினி கிடக்க முடியாது, எது சாப்பிட்டாலும் உன்னை விடாதையா, நீ தப்பிச்சுக்கிறதுக்கு இதுதான் பாதை. ஆக உணவையும் குறைக்காமலும் தூக்கம் இதெல்லாம் தூங்கிக்கணும், நல்லா பேசிக்கணும். காலையில் 10 நிமிஷம், மாலையில் 10 நிமிஷம். இப்போ நடிக்கும் போதெல்லாம் ஆசா நாமத்தை சொல்லிகிட்டே வந்தால் அந்த பக்குவம் வந்தவனு சொல்லுவான், சரி நேரம் வந்துடுச்சுடா. எந்த நேரம்னு கேட்டான், அந்த நேரம் வந்துச்சுன்னு சொல்லுவான். இப்போ அகத்தீச நாமத்தை ஒரு பெண் கேட்குறான், ஐயா நீங்களாம் பெரியவங்க, அவையாருக்கெல்லாம் அருள் செஞ்சுருக்கிறேன், காரைக்காமருக்கு அருள் செஞ்சுருக்கேன், ஆண்டாளுக்கு திலோத்தம்பிக்கெல்லாம் அருள் செஞ்சுருக்கேன், ஏயா என்னையும் ஒரு பார்வை பார்க்கக்கூடாதா, நீங்களாம் பெரியவங்க தானே, நான் அவளை பாவியா, பாவி தான் ஐயா, என்னை ஒரு பார்வை பார்த்து எனக்கு அருள் செய்யக்கூடாதுன்னு கேட்கக்கூடாதான்னு நாமத்தை அவன் செஞ்சுக்கிட்டே போகிறோம். ஆசான் பார்க்குறாரு, பார்க்க 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 தெளிவடையுது, நம்மை பற்றி உணர்றோம், விகாரம் அடங்குது, மனம் தெளிவடையுது. இப்படி கேட்குறோம், ஆசானை கேட்குறோம், பெண்கள் கேட்குறாங்க, ஆண்கள் கேட்குறாங்க. கேட்டு இதை உடை தெரியணும், சின்ன விஷயம் இல்லை. அப்போ சோற்றையும் சுருக்கக்கூடாது, தூய்மையாக இருக்கலாம். தூய்மை என்பது உன்னுடைய அறிவு கெட்டாது. நீ என்ன நினைப்போ, நிலையில்லாததை நிலை என்று நினைப்பான், நிலையில்லாதது நிலையை நினைப்பான். அது என்ன ஒன்று மனுஷனோட பலிக்கணும்னா, அதான் சொல்லணும், பொருளல்லவற்றை பொருள் என்று உணரும் வரலானா மானா பிறப்பும். வள்ளுவன் சொன்னவன் பெரிய மகான், சாதாரண விஷயம் இல்லை. பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரணும். இந்த உடம்பு நிலையானது என்றும், நாம் சேகரிக்கிற பொருளெல்லாம் நிலையானது என்றும், நாம் கற்ற கல்வி நிலையானது என்றும் நினச்சிக்கிட்டே இருப்பான். இதை எதுக்கு விளக்கம் சொல்லுவான் வள்ளுவன். ஐயோ இந்த பாடலை எனக்கு படிக்கும்போது பாப்பா வள்ளுவன் நேரம் இருந்தால் அவனை திருவடி பிடிச்சி விட மாட்டான். பொருள் அல்லவற்றை பொருள் ஒன்று உணரும் மரலானா மானா பிறப்புனா, என்னையா வள்ளுவனை கூப்பிட்டு நான் எதையா பொருள்னு நினைக்கிறேன், எது பொருள் எது பொருள்னு தெரியல எனக்கு, நீ தான் எனக்கு அருள் செய்யணும் அப்படின்னு கேட்கணும். அப்போ பொருள் அல்லவற்றை பொருள் உணரும் மருளானா அதுதான் மருள் அறியா. ஆக வள்ளுவ பெருமான் சொல்லுவான், டேய் மனித வர்க்கமே, நிலையில்லாத பொருளை நிலை என்று மயங்கிக்கிறாய், அதாண்டா மடையா, மருளானா மானா பிறப்புனா, அருளியாமை சூழ்ந்த பிறவிடான்னா. அப்பா எனக்கு தெரியலையா, இப்போ ஏற்பட்ட வார்த்தையெல்லாம் சொல்கிறேன், ஒரு சமயத்தை சொல்கிறேன், நில்லாதவற்றை நிலையொன்று உணரும் புல்லறிவான்மை கடைன்னு. நிலையில்லாத பொருளை நிலையென்று மயங்கி அதிலே விழுந்து கழக உண்டா புல்லறிவு இல்லைண்ணா, புல்லறிவு உண்டான சிற்றறிவு உள்ளவன. இங்கே என்ன சொல்லிட்டான், பொருளை பொருளல்லவற்றை பொருள்னு உணர், நிலையில்லாததை நிலையென்று மயங்கிறதுனால தாண்டா இழிந்த பிறவு, மரலாம் மானா பிறப்புனா துன்பமான பிறவி, இழிந்த பிறவின்ட்டான். என்னையா எங்களை இப்படி தாக்கி பேசுகிறேன், உன் மேலே கருணை இருப்பதனால தான் பேசுகிறேன், உன் மேலே கருணை இல்லாட்டி பேசுவோன்னா. பெரியவர்கள் நாங்கள் பிள்ளைகள் வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் ஐயா, பிள்ளைகள்லாம் வரணும், நீங்கள் நாங்கள் அடைந்த பேரின்பதை அடையணும், மரணமில்லா பெருவாழ் போகணும். எப்போ பார்த்தாலும் மீண்டும் 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 பிறந்து பிறந்து நோயும் நொடியுமாக வறுமையும் சூழ்ந்து அல்லல் பட்டு, தொடு நோய்க்கு ஆட்பட்டு, புற்றுநோய்க்கு ஆட்பட்டு, அங்ககினத்துக்கு ஆட்பட்டு, விகாரமாக கொடுமைக்கு சாவறீங்களே, நீங்கள் எங்கள் திருவடியை பற்றிக்கிறாங்க. நான் என்னையா சேர்த்துனா, நிலை இல்லாததை நிலை என்று மயங்குகின்ற மயக்க நீங்கணப்பா, நீயே அருள் செய்யப்பா. அப்படி கேட்டா மகனே, நான் அப்படி கேட்றா, நான் அப்படி சொல்லிட்டேன்ல, வரலானா மானா பிறப்பு மருள்னு அறியாமை காரணமாக தான் இழிந்த பிறவின்னு சொல்லிட்டு, நான் எது நல்லது கெட்டதுன்னு தெரியலையா, நீங்களாம் பெரியவங்க, நீ ஆசான் அகத்தீசன் ஆட்சிப்பட்டதுனால தான் இந்த வார்த்தை உன்னால் சொல்ல முடிஞ்சது. நிலையில்லாத பொருளை நிலை என்று மயங்கன்னு சொன்னேன், பொருளற்றவர்கள் பொருளில்லாதது பொருள் என்று மயங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியலையா, நீங்களாம் பெரியவங்க, நீங்கள் எனக்கு அருள் செய்யணும், இல்லைன்னா நாங்களாம் பாவியாக போயிடுவோம்னா. ஒரு நூலை படிப்பதற்கே எனக்கு அறிவில்லை, படித்தாலும் அதோட நுட்பம் எனக்கு தெரியல, நீ தான் எனக்கு அருள் செய்யணும், நீங்களாம் பெரியவங்க, உங்கள் நாமத்தை சொன்னாலே தெளிவான அறிவு வரும். தெளிவான அறிவு பெறாமல் தடமாறிக்கிட்டு இருக்கிறேன், நான் ஊரை விட்டா போக முடியும், நான் என்ன எனக்கு தெரியுது, நான் தொடர்பு மேற்கொள்ளதா
பொருள் தெரியாமல் துறவு மேற்கொண்டு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு ஆசானை கேட்டால், நல்ல பிள்ளைப்பா, நாங்கள்லாம் பெரியவங்க தான், நீ என்னை கேளு, நான் அப்படி உன்னை இகழ்ந்து பேசிட்டேன், நான் வருத்தப்படுறேன், நிலையில்லாதது அடைய பொருளெல்லாம் பற்றி பொருளுண்டு மயக்கத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு துன்பமான பெரியன்னு சொல்கிறோம், நாங்களாம் அதுக்கு தான் இருக்கிறோம், ஊரெங்கும் ஞானியங்கள் நாங்கள் தான் இருந்துக்கிட்டு இருக்கிறோம், எங்கே கூப்பிடாங்கன்னு அழைச்சா நாங்கள் போவோம், நாங்கள் பெற்ற இந்த உண்மையை நீங்கள் அறிந்து கொள்ள வேணும்னு தான் அவங்கள்ட்ட சொல்லிகிட்டு இருக்கிறோம். நான் தான் பல முறை சொல்லியிருக்கேன், பொருள் அதான் பற்றுக பட்டட்டான்னு சொன்னோம், பற்றுக பட்டட்டான் அப்பட்டையும் பற்றுக பற்று விடருக்குன்னு சொன்னோம். நீங்கள் அது இதெல்லாம் உங்களுடைய ரகசியத்தை யார் அறிவார்கள்? ஒன்று, நான் சொன்ன அந்த நூல்கள் பூராவும் ஞான நூலப்பா, 13 அதிகாரம் ஞானத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன். நீங்கள் என்ன செய்யணும்? நூலை படிக்கிறீங்களே தவிர படித்த நூல்களுடைய சாரத்தை அடியேன்னு உணர்ந்து கொள்ளவேன்னு கேட்குறியா? படித்தாலும் தெரியுது, என்ன படித்து என்ன பயன்தான்? ஆக படித்த நூல்களை பற்றி நம்ம செய்த பாவம் உணர முடியாமல் இருக்கு. ஆகவே நிலையில்லாததை நிலை என்று மயங்குதல், பொருள் இல்லாததை பொருள் என்று மயங்குவதனாலே இழிந்த பிறவின்னு சொல்லிட்டான். நாம் என்ன செய்கிறோம்? தலைவனை கேட்டு, நிலையா நீதான் பாருள் செய்யணும், கேட்கணும். எந்த நூலை படித்தாலும் புரியவில்லை, நான் என்ன செய்யட்டும்? நான் செய்த பாவம் நூல்களை படிக்கிறேன், படித்த நூலை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று நான் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தது. செவுத்தில் இடிச்சுக்கிட்டான்னு கேட்டான். எனக்கு அந்த அறிவு வரவில்லை என்று செவுத்தில் இடிச்சுக்கிறதா? யாரிடம் கேட்பேன் நான்? உலக மக்கள் பூராவும் அலையிறான், இது அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் திட்டம் போடுறான், ஒன்றும் இல்லாமல் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறான். நான் அப்படி இருக்கும்போது எந்த ஆசானை கேட்பேன்? யாரிடம் விளக்கம் பெறுவேன்? செவுத்தில் முட்டிக்கலாமா? அவரோட சிறந்து முட்டிக்குவேன், புரியாத பாடலை பிரச்சனை முட்டுவான். என்ன செய்யணும்? நீ முட்டுனாலும் மோத முடியாது, என் திருவடியை பற்றி கொண்டான். அப்போ வள்ளுவனை கேட்டேன், இப்பேற்பட்ட பெரிய வார்த்தையை நீ பயன்படுத்தியிருக்கிறீர், நான் உன் திருவடியை பற்றணும், நீ தான் எனக்கு அருள்ச்சின்னு கேட்டான். அப்படி ஒவ்வொரு ஞானிகளாக கேட்டு ஆசான் ஆசியோடு அவனுடைய துணை கொண்டு இந்த உலகம் நிலையில்லாதது தான், நாமும் நிலையில்லாதவர் தான். உள்ளே ஒன்று இருக்கு, அந்த உள்ளே ஒன்று இருக்கிறது அறிந்து கொள்வதற்கு நாம் பாடுபடணும். ஆக பெரியோர்களுடைய ஆசிதான் மிக முக்கியம் என்றும், வள்ளுவ பெருமான் நம்மை சாடுவது போன்று கருணை காட்டியிருக்கான் என்றும், ஆக அவனுடைய ஆசி பெறாமல் இது ஒடிக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறான். அவர் திருமலை தேவனோடு சொல்லுவார். திருமலை தேவன் என்ன சொல்லுவார்? பெறுதற்கரிய பிறவியை பெற்றுனார். நம்மளை பார்த்து சாடுவது போன்று. வள்ளுவ பெருமான் தான் மறுநானா மானா பிறப்பு இழிந்த பிறப்புடான்னு சொல்லிட்டுவான். உலக மக்களே, நீங்களாம் இழிந்த பிறவி, நாங்கள் உங்களை பார்த்து கருணை காட்டுறோம், எங்களால் முடியல, நாங்கள் ஒளி உடம்பு பெற்றிருக்கிறோம், உங்கள்கிட்ட பேச முடியல தம்பிகளா, பேச முடியல பிள்ளைகளா, நான் உங்கள்கிட்ட நான் என்ன சொல்லுவேன்டா, உங்களை பார்த்து இப்படி தான் நான் கொஞ்சம் திட்டுற மாதிரி தெரியுதுடா, கருணை காட்ட முடியல, நான் ஒளி உடம்பை வச்சுக்கிட்டு நான் உன்கிட்ட எப்படியா வர்றேன்னா, ஒளி உடம்பு பெற்றிருக்கிறேன்னு நான் என்னையா செய்யறது? உன் ஒளி உடம்பு எனக்கு தெரியலையா? நீ தானே. யாராவது ஒருத்தன் சொற்குரு வருவான், அவனை கேட்டுக்க, அவனை கேட்டால் சொல்லுவான், அவர்கள் நினைத்தால் உடனே வரக்கூடியது. அப்போ அவன்கிட்ட சொல்லும், ஒளி உடம்பாக இருந்தாலும் சொல்ல. இப்போ இவரோட என்ன செய்வார்? திருமலை தேவனோட நம்மை சாடுவது போன்றிருக்கும். என்ன சாடுவது போன்றிருக்கும்? பெறுதற்கரிய பிறவியை பெற்றும். பெறுதற்கரிய பிறவி, இந்த பிறவி என்ன சொல்றான்? பெறுதற்கரிய பிறவிடா, சிந்த 6வது அறிவு இருக்கு. 6வது அறிவு இப்போ உள்ள இந்த பிறவி அரிய பிறப்புன்னு சொல்றான். பெறுதற்கரிய பிறவினா இதுக்கு ஈடான பிறவியே இல்லை, வேற எந்த பிறவிக்கும் வாய்ப்பு. பிறவியை பெற்றும் பெறுதற்கரிய பிரானடி பேனார். யார் ஏன் அந்த பிறான்னா? நான் தான் எனக்கு அப்பன், எனக்கு தெரியாதா உனக்கு? நான் தான் அந்த வாய்ப்பு பெற்றிருக்கேன்ல. நானெல்லாம் அத்தனை பேரும் ஆசான் ஞான பண்டிதனுடைய ஆட்சி பெற்ற மக்கள். ஆசான் அகத்தீசன் ஆட்சி பெற்ற மகன், ஆசான் நந்தீசன் ஆட்சி பெற்றவன். நாங்கள் 2 கலந்திருக்கிறோம். தலைவன் நானே. பெறுதற்கரிய பிறவியை பெற்றும் பெறுதற்கரிய பிரான் அடிப்பேனார். பெறுதற்கரிய அந்த பிரான் தலைவன் நானே. திருமலை தேவன், என்னை நீ வணங்கலாம், நான் உனக்கு அருள் செய்வேன். ஆக அந்த அருள் செய்வன் என்றால் எப்படி அருள் செய்வன்? நீ தான் பூஜை செய்யவே உட்கார முடியலையே தம்பி, உட்கார்ந்து 5 நிமிஷத்துக்கு மேலே உன்னால் மன செம்மப்படலை, 5 நிமிஷத்துக்கு மேலே உன்னால் லெவவில் மன லயப்படலை. நீ இருக்கும்போது நான் என்ன செய்ய முடியும்? பெறுதற்கரிய பிரானடி பேனார். பெறுதற்கரிய பிறவியை பெற்றும் பெறுதற்கரிய பிரானடி பேனார். அப்போ பெறுதற்கரிய பிரான் யார்? சாதாரண விஷயம் அல்ல. அவனுடைய நாமத்தை, திருமலை தேவன் நாமத்தை சொல்லவே பெரிய சாதாரண விஷயம். திருமலை தேவான்னு சொல்லவே, இந்த நாவில் திருமலை தேவான்னு சொல்லவே 100 ஆண்டு புண்ணியம் செய்யும். அப்பேற்பட்ட தலைவன் பெறுதற்கரிய பிரான். அப்பேற்பட்ட நாமத்தை சொல்லவே நம்ம வெகு புண்ணியம் செய்திருக்கணும். அவரே சொல்லுவார், நாங்களாம் பிரான் தலைவன் சொல்லுவார்.
கடைசியில் சொல்லுவார், அது இருக்கட்டும், பெருதற்கரிய பிரானடி பேனார். பெருதற்கரிய பிராணிகள் எல்லாம் நம்மளை பிராணின்னு சொல்லிட்டார். என்ன காரணம்? ஞானிகளுடைய நாமத்தை சொல்லாதெல்லாம் பிராணிகள் மூர்க்கத்தனமாக இருப்பான். நாய் பிராணிகள் எப்படி எனவே நல்லா சாப்பிடும், என பற்றி செய்யும் சாப்பிடும், அதே மாதிரி இவனு இருப்பான். இவனுக்கும் மிருகத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அவன் 2 பேரும் ஒன்றுன்னா அவனு இவனு ஒன்று தான். பிராணிகள் எல்லாம்னா என்ன காரணம்? என்ன பிராணின்னா நீ மட்டும் என்ன இந்த மாதிரி ஏதோ நாய் பன்றி எல்லாம் நல்லா சாப்பிடுது, என பற்றி செய்து சாவுது, நீ என்ன சாவுற, நான் உனக்கு என்ன சொல்லணும்? நான் உனக்கு நேரடியாக சொல்ல முடியாது, நான் நூலில் எழுதி வச்சிருக்கிறேன், நீ என்னை பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்போ என்ன சொல்லும்போது என்ன சொல்லுவார்? பெருதற்கரிய பிறவியை பெற்றும் பெருதற்கரிய பிரானடி பேனா. பெருதற்கரியதோர் பிறவியில் எல்லாம் பிராணிகள் எல்லாம் பெருதற்கரிய என்ன சொல்லும்போது பிராணிகள் எல்லாம் பெருதற்கரியதோர் பிறப்பது பேரிழந்தார். பேருன்னு கேட்டான். ஒருவன் பெற்றால் அவன் என்ன பேருனா சாகாதவன், அவனாக பேர் உள்ளவன். செத்தான், அவன் பெருமைக்குரிய பேருன்னு கேட்டான். சாகாமல் இருக்கிறான், அதுக்குரிய அறிவு வந்து விட்டது, அதான் பேர். மற்ற பேரெல்லாம் கூப்பிடணும். எவ்வளவு பேர் இருந்து இருக்காது, எத்தனை கல்வி இருந்து, எவ்வளோ அறிவு இருந்து, எத்தனை விஞ்ஞானம், மருத்துவம், கணிதம், எதோ இருந்தாலும் கூப்பாடான். ஒரு சிறந்த பேர், நான் சாக மாட்டேன், மறுபடி ஒரு கருப்பைக்கு செல்ல மாட்டேன் என்ற ஒரு பேர், அதுதான் பெருமைக்குரிய பேர். அந்த பேர் அடையிறதுக்கு நாம் என்ன செய்யணும்? வேறு வழி இல்லாமல், வேறு வழியே இல்லை, நம்ம ஞானிகள் சாடுவது போன்று இருக்கும். அந்த ஞானிகள் அதை சொல்லுவான். அதை சொல்லும்போது என்ன சொல்லுவார்னா, ஒரு இடத்த சொல்லும்போது கூட பல தரம் சொல்லியிருக்கிறேன், உடம்பினை முன்னும் இழுக்கண்டு இருந்தன. அப்போது இந்த உடம்பை என்ன செய்யணும்? பெருதற்கரிய பிரானடி பேனார், பெருதற்கரிய பிராணிகள் எல்லாம் பெருதற்கரியோ பேரிழந்தார்னா. சரி, அப்போ அந்த இடத்துல போது என்ன சொல்கிறார்? திருமலை தேவனோ அல்லது காலாங்கிநாதனோ அல்லது போக மகாரிஷியோ பெரியவர்களை பூஜை செய்து நம்ம கேட்கணும். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு உடம்புனே முன்னும் இழுக்கின்றிருந்தான். இது காமத்தை. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? என்னையா போராடிக்கிட்டு இருக்கணும்? நீ என்ன செய்வே? தாண்டி குச்சி பிடிவ, என்ன முட்டிக்கிட்டு இருக்கு, செவத்தெல்லாம் முட்டிப்பார். என்ன ஐயா செய்யறோம்? ஒன்றும் செய்ய முடியாது, நீ பாட்டு வாழ்த்திட்டு இருக்காரு, ஒன்றும் செய்ய முடியாது. நீ இது சாதாரண விஷயம் அல்ல, ரொம்ப நுட்பமான வாட்டு, ஒன்றும் உன்னால் செய்ய முடியாது. அப்போ என்னதான் செய்ய? பேசாது, எதிர்த்து பேச. அன்ப கைலாசம் சொன்னது போல் மறுபிரச்சனை செய்யாது. தினம் 10 நிமிஷம் பூஜை செய்யற, கீழே புத்தி போயிட்டே இருக்கும், போயிட்டோம் அதே பாட்டை போகட்டும். மறுபடியும் சாயந்தரம் 10 நிமிஷம் செய்யற, என்ன பூஜை செய்யறா? எனக்கு ஞான சித்திக்கு அருள் செய்யணும், அதுக்குரிய அறிவும் பரிபக்க வேண்டும், முன் வைத்த கால பின் வைக்காது தீர வேண்டும். நான் உலக நடையில் இருந்துக்கிட்டே இருப்பேன், ஆனால் அந்த உலகத்தை நம்பக்கூடாது. வள்ளுவன் சொன்னது போல் மரணான மானா பிறப்புன்னு சொல்லிட்டான், இழிந்த பிறப்புன்னு சொல்லிட்டான், நிலையில்லாத நிறைந்து வாங்கிக்கிறான். ஆனால் இந்த உலகத்தை நான் விட முடியாது. ஆக இதெல்லாம் ஆசானை கேட்டு தான் பெற்று, வேற வழி இல்லை. அப்போ என்ன சொல்றாரு? அந்த ஆசான் சொல்லுவார், இந்த உடம்பு தான் உண்மையான உடம்பு. அப்போ என்ன சொல்லும்போது, உடம்பினை முன்னும் இழுக்கின்ற இருந்தனர். எப்போ? தெளிவில்லாத காலத்தில், ஆசான உபதேசம் இல்லாத காலத்தில். நம்ம சொல்லாத வரையிலும் நீங்கள் அப்படி இருந்துக்கலாம். நம்ம சொல்லாத வரையிலும் என்னையா எப்போ பார்த்தாலும் சாப்பிட்றோம், எப்போ பார்த்தாலும் காம விகாரம் தடுமாறிட்டு இருக்கோம், மழை ஜலம் வந்து கழிச்சுக்கிட்டு இருக்கிறோம், உடம்பு ஆடுதுன்னா உடாதே, இதை உனக்கு வரப்பிரசாதம் இது. இந்த அண்டத்தை பொடியாக்கும் வல்லமை இந்த உடம்புக்கு உண்டு. அது மட்டுமல்ல, தன்னை மறைத்துக் கொள்ளலாம், தன் திருவடியை பற்றுகிறவனுக்கெல்லாம் ஞானத்தை தரலாம். அப்பேற்பட்ட தலைவன் உடம்பு உள்ளே இருக்கிறானா? உடம்பினை முன்னும் இழுக்கின்றிருந்தேன், உடம்புனுக்குள்ளே ஒரு பொருள் கண்டனர். எப்போ வரும்? நந்தி நாசி இல்லாமல் வரானா. அப்போ போதம் தர்மங்கள் புண்ணிய நந்தியை போதம் நிறுவித்து புண்ணியராயினார். அப்போ பாவம் என்ன செய்யும்? இந்த உடம்பு இழுக்கண்டு இருந்ததே அது இல்லை, இந்த உடம்பு பெருசுன்னு நினைச்சதே அறியாமன்னா. ஆக இந்த உடம்பு கீழ்த்தரமானது நினைத்ததும் ஒரு அறிவு தான். அந்த உடம்பு நலிந்தது, மெலிந்தது, கீழ்த்தரமானது என்று நினைக்கக்கூடிய ஒரு அறிவு வந்தாலே சிறப்பு இருந்தான். இதை பாராட்டிக்கிட்டு இருக்கான் உடம்பை. ஞானிகள் இதை பாராட்ட மாட்டார்கள். உடம்புனை முன்னும் இழுக்கண்டிருந்தேன், உடம்பு நீக்குள்ளே ஒரு பொருள் கண்டேனா. ஆக உறுதி பொருளாகிய மெய்ப்பொருள் உடம்புக்குள்ளே இருக்குன்னு அறிந்தவருக்கு 100 ஜென்மம் எடுக்கணும். எத்தனை நூல்கள் படித்தாலும் தெரியாது, எத்தனை நூல்கள் படித்தாலும் தெரியவே தெரியாது. அப்போ உறுதி பொருளாகிய மெய்ப்பொருள் உடம்புக்குள்ள இருக்கு என்று அறிவதற்கு திருமூலத்தேவன் ஆசி இருக்குன்னு, காலாங்கிநாதன் ஆசி இருக்குன்னு, கரூர் முனிவன் ஆசி இருக்கணும், அருணகிரிநாதன் ஆசி இருக்கணும், ஆசான் அகத்தீசன் ஆசி இருக்கணும். ஆக உடம்பு குற்றமானது, உடம்புனே முன்னும் இழுக்கண்டு இருந்தேன், இந்த உடம்பே நான் இழுக்கு என்று நினைத்தேன், அதுவே கோடி புண்ணியம். அதுக்கப்புறம்தான்
இதை நான் பாராட்டவில்லை. இந்த உடம்பை நான் நேற்று வரைந்தால் தொடர்ந்து இதை நான் நமக்கு இருக்கும் கடைசிகளும் துணையாக இருப்போம் என்று நாம் அழியாது இருப்போம் என்பதே சுத்தம் மடத்தனா. அது மடத்தன, சுத்தம் மடத்தனா. அப்போ இந்த உடம்பு அழியக்கூடியது, இழுக்கானது நினைப்பதே ஒரு புண்ணியம். அந்த அறிவு வந்தாதான் உறுதி பொருளாகிய மெய்ப்பொருள் இருக்குன்னா. உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்புள்ளே உத்தமன் கோவில் கொண்டாங்க. யாரா முன்ன அயோக்கியம் இருந்தாங்க. எதுவரையிலும் ஆசான் திருமலை தேவன் ஆசி இல்லாமல் ஆசி இருக்கும் வரையில், திருமலை தேவன் ஆசி இருக்கும் வரையில் இந்த உடம்பு உத்தமன் இருக்க முடியாது. அதுக்கு முன்னே அவன் அயோக்கியன் இருந்தான். அயோக்கியன் எப்ப நீங்களான்னு கேட்டான். திருமலை தேவனை பூஜை செய்தான், அகத்தீசனை பூஜை செய்தான். அப்போதான் உத்தமனான சிந்தை தெளிவடைந்தது, தெளிந்த அறிவு வந்தது. அப்போ உத்தமன் இருந்தான். வஞ்சகன் இருந்தான், போய்விட்டான். யாருனால வஞ்சகன் போனான்? வஞ்சகத்தை வென்றவன் ஆசி பெற்றோம். வஞ்சகத்தை வென்றவன் ஆசியை பெற்றதுனால வஞ்சகம் தீர்ந்தது. வஞ்சகம் என்பது மும்மல சேட்டைகள். வஞ்சகம் என்பது களிம்பு, அசுத்த தேகம். அசுத்த தேகம் நீங்கியது, ஆக வஞ்சனை நீங்கியது. வஞ்சனை நீங்கினாலே சுத்த தேகம் வந்தது. உத்தமன் அதான் சொன்னா, உடம்பனுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்பினிலே உத்தமன் கோவில் கொண்டான் என்று. அப்போ உடம்பினை முன்னம் இழுக்கண்டிருந்தேன், உடம்பனுக்குள்ளே ஒருவர் கண்டேன், உடம்புலே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பனை ஆணிருந்து ஓம்புகின்றன. ஆக உத்தமன் நச்சுத்தன்மையானவன், கொடும்பாவி நீங்கினான், உத்தமன் வந்து விட்டான். உத்தமன் என்று சொன்னப்பட்டவன் நல்ல தேகம், காம விகாரமற்ற தேகம், சிறந்த அறிவு, பேராற்றல், பேரறிவு வந்தது. பேரறிவு துணை வந்தது, வென்று விட்டார். இதெல்லாம் நுட்பமான வார்த்தை. ஆகவே நாம் என்ன செய்கிறோம்? இப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு உறுதி பொருளாகிய மெய்ப்பொருள் உடம்புக்குள்ளே இருக்குது என்று அறிகின்ற அறிவு ஆசான் கொடுக்க வேண்டும். உடம்புக்குள்ளே அயோக்கியன் இருந்தான், நச்சுத்தன்மை நம்மளை வஞ்சிக்கக்கூடிய பாவி உடம்புக்குள்ளே இருந்தான், அவன் நீங்கினான், உத்தமன் கோவில் கொண்டான். அப்போ உள்ளே தலைவன் குடிகொண்டு விட்டான். உள்ளே தலைவன் மும்மலமற்ற ஒரு விகாரமற்ற ஒரு பேரறிவு, விகாரமற்ற ஜோதி உள்ளே வந்தது. அப்போ உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்பினுக்குள்ளே ஒரு இது உத்தமன் கண்டினார். ஆக இது என்ன அடிப்படை எப்படி இருக்குன்னு சொன்னா, இதெல்லாம் மக்கள் அறிந்து வரணும். இப்ப அடுத்த முறை நான் சித்ரா பண்ணிக்கும் போது பேசுறேன். ஆக உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பனை ஆண்டு ஓம்புகின்றன. உத்தமன் கோவில் கொண்டான் எப்போ, யாரு, எந்த நேரம், எத்தனை ஆண்டுகளாகும், எத்தனை முறை நாக்கு தழும்பெறும்படி திருமலை தேவனையும் காலாங்கிநாதனையும் போகமாக அரிசியும் அருணகிநாதனையும் கூப்பிட்டு இருக்கணும். அப்படி கூப்பிடாம எப்படி உத்தமன் அயோக்கிய போவான் வெளியே? அப்போ அவன் உத்தமன் உடம்புக்குள்ளே தங்குறான்னு சொன்னா யார் தங்குனா? திருமலை தேவனா, அருணகிநாதனா, ஆசான அகத்தீசனா? தலைவன் தங்கி விட்டான். உருகி தியானம் செய்ததுனாலே அயோக்கியம் போனா நல்ல மனுஷன் தங்கினா என்ன ஆகும்? மரணமில்லா உலகம் அழிந்தாலும் அழிய மாட்டான். ஆக அதை போற்ற வேணா. எந்த அறிவு போற்ற வேணா? அப்போ உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டே, உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பனை ஆண்டு ஓம்புகின்றேன். போற்றுதல், உடம்பை போற்றினான். அப்போ உடம்பு உத்தமன் இருந்தால்தானே போற்ற முடியும். அயோக்கியனை வச்சுட்டு செய்ய முடியுமா? அயோக்கியனை வச்சுட்டு பாதுகாக்க முடியாது. தலைவனை பாதுகாக்கலாம். ஆகவே பெண்களும் ஆண்களும் நாம ஒரு லட்சியம் வேணும்னா, இப்ப ஏன் வசூலுக்கு போனேன்னா, மலேசிய பெண்கள் மாதம் 15,000 20,000 பெற்று சம்பளம் பெறுவாங்க மக்கள், கல்வியறி உள்ள மக்கள், ஒரு கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் போய் சாதாரணப்பட்ட 2 வெள்ளி அங்கே ஏழைகளுக்கு அன்னதானம் செய்கிறாயா, நீ 2 வெள்ளி கொடுங்க. அவன் அப்படியே கிண்டல் செய்கிறான், அதை செய்கிறான், அவமானப்படுவான், எதை செய்கிறான், அல்லல் பட்டு வசூல்ட்டான். ஏன் வசூல் செய்யறா? பசியாற்றி வித்தால், நான் அந்த நல்ல காரியத்தை செய்தால் அங்கே பசியாறுவார்கள். அந்த அறப்பணி செய்யும் போது ஞானிகள் புண்ணியம் பெருகும். புண்ணியம் பெருகும்போது ஞானிகளுடைய ஆசி கிடைக்கும். அதுக்காக நான் ஏழை எளிய மக்களுக்காக வசூல் செய்கிறோம். இரவும் பகலும் இதே சிந்திக்கிறோம், வசூல் செய்கிறோம். இங்கே தமிழக மக்களும் பொருள் உதவி செய்கிறாங்க. இங்கே வருகின்ற பொருளை முறைப்படுத்தி ஏழைகளுக்கு போய் சேருது. என் உழைப்பு வீண் போகாது. ஒரு புனிதமான காரியத்துக்கு நான் வசூல் செய்து அனுப்புகிறேன். அந்த மாதிரி ஒரு புனிதமான காரியம் செய்து, அது எதுக்கு நோக்கம்னா, என்னுடைய முடிவு புண்ணியத்தை பெற்று ஞானிகள் ஆசி பெற்று. நான் வசூல் செய்யும் போது ஆசான் ஞானப்படியானை பார்க்கிறார், திருமூலத்தேவன் பார்க்கிறார், அகத்தீசன் பார்க்கிறார். போய் கேட்குறோம், இந்த மாதிரி ஏழைகளுக்கு எல்லாம் அன்னதானம் செய்கிறோம்மா, நீங்களாம் ஒரு 2 வெள்ளி 1 வெள்ளி முடிஞ்சதை கொடுன்னு கேட்குறோம். அவங்க கொடுக்குறாங்க. அதை பார்க்குறாங்க ஆசான். நீங்கள் கவனிக்கணும், அங்கே வசூல் செய்யும்போது செய்தி வந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒன்றுனாக்கா பயப்படாத நான் இருக்கணும் அங்கேயே சொல்லுவார்.
அந்த இடத்திலேயே மூன்றை சொல்லும், நான் இருக்கிறேன் கவலைப்படாத சில. ஆக அதனுடைய நோக்கம் புண்ணியத்தை பெறுவதற்கு, புண்ணியம் நடப்பதற்கு துணையாக இருக்கிறோம். ஏன் துணையாக இருக்கோம்னு சொன்னால் ஆசி பெறுவதற்கு நாம் துணையாக. ஆக புண்ணியத்தை செய்து ஆசி பெற்றுக்கொள்கிறோம். ஞானிய வணக்கம் முடிவு இந்த புண்ணிய செயல் நமக்கு சிறந்த அறிவு உண்டாக்கும், நீடிய ஆயுள் உண்டாக்கும், ஆசான் ஆசி பெறுவதற்கு துணையாக இருக்கும். ஆக அந்த புண்ணிய செயலுக்கு தொண்டு செய்ய ஞானிகளுடைய பெருமை ஆற்றல் கிடைக்கும். ஆக முடிவு திருவருள் துணை கொண்டு உத்தமன் உள்ளே தங்க வேண்டும். நம்மை ஆட்டி படைக்கக்கூடிய விகாரம் நீங்கி உள்ள தெளிவாக ஜோதி வடிவான தலைவன் உள்ளே தங்கினால் ஜென்மத்தை கடைத்தேற்றலாம். நம்மை வஞ்சிக்கக்கூடிய இந்த காவம் அற்றுப்போகும். அறுத்தே போடுவான், கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்தே போடுவான். ஆக கவம் அற்றுப்போகும், விகாரம் அற்றுப்போகும், தெளிந்த அறிவு வரும், நச்சுத்தன்மை இருக்காது, நரகத்துக்கு போக மாட்டோம், சொர்க்கத்துக்கு போவோம் என்றும் இப்படி சொன்ன போதிலும் இந்த கருத்துக்கள் எத்தனை நேரம் நிற்காது. தொடர்ந்து பூஜை செய்தால் தானே நிற்கணும். அதான் கோழி கொடியன் அடிபணியாமல் கோவலையத்தே வாழ கருதும் மதியிலிகள் உங்கள் வல்வினை நோய் ஊழின் பெருவழி உண்ண விட்டாதுனார். உங்களோட வினைகள் சிந்திக்க விட்டாதுன்னு சொல்லிட்டான். ஆக இப்படியெல்லாம் நான் அவரும் சாடிதான் பேசுகிறேன். தலைவன் நாமத்தை சொல்லாமல் என்னைய செய்ய போகிறேன். கோழி கொடியன் அடிபணியாமல் கோவலையத்தே வாழ கருதும் மதியிலிகள் உங்கள் வல்வினை நோய் ஊழின் பெருவழி உண்ண விட்டாதுனார். ஆக உங்களை சிந்திக்க விட்டாதுன்னு சொல்லிட்டார் ஆசான். அன்னைக்கு நான் கூப்பிட்றேன், என்னையா சொல்கிறேன், என்னை சிந்திக்க விட்டான்னு சொல்லிட்டு இல்லை, சிந்திக்கிறது நீ அருள்சின்னு கேட்டா, இப்படி யாரும் என்னை கேட்கல மகளே, இப்படி யாரும் என்னை கேட்க மாட்டேங்கிறான். நீ சிந்திக்க விட்ட உங்கள் ஊழ்வனே உங்களை ஒட்ட விடான்னு சொல்லிட்டு இல்லையா, நீ எனக்கு அருள் செய்யக்கூடாதுன்னு சொன்னேன். யாரம்மா என்னை கேட்கிறார்? ஆசான் அருணகிரிநாதன், நான் முதுபெரும் தலைவன், ஆசான் ஞானபண்டிதர் ஆசி பெற்ற மகன், நீ என்னை ஏன் கூப்பிடல? நான் சொல்லி உன்னை சாடி பேசுகிறேன், உங்கள் வல்வினை உன்னை ஒட்ட சிந்திக்க விட்டான்னு சொல்கிறேன், ஏன் என்னை கூப்பிடுவியா? நான் அருள் செய்யணும்மா அப்படி. ஆக உலக மக்கள் அத்தனை பேரும் நோக்கம் நாம் செய்யக்கூடிய அறப்பணிகளும் வணங்கக்கூடிய பூஜையும் முடிவு மரணமில்லா பெருவாழ்வு, இனி மீண்டும் மீண்டும் பிறக்காமல் இருப்பதற்குரிய வாய்ப்பு பெண்களும் ஆண்களும் அடைய வேண்டும். ஞானசித்த காலம் வந்ததுனாலே உலகெங்கும் ஊரெங்கும் உலகெங்கும் உண்மை பொருள் உண்மை பொருள் அறிந்து அவர்கள் ஜென்மத்தை கடைத்தெட்டி கொள்ள வேண்டும். இப்போ நான் பேசினது திரும்ப திரும்ப சொன்ன மாதிரி இருந்தாலும் ஒரு தலைவன் அடையக்கூடிய விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். அது என்னடா சும்மா திருப்பி அதான் சொல்கிறேன், நான் வேறு வழி இல்லையா சொல்லியிருக்கிறேன். அதை நீ எப்படி பார்த்துக்கிட்டான்னு சரி. ஆகவே நான் அந்த வாய்ப்பை பெற்றுக்கிறேன், சத்தியமாக பெற்றுக்கிறேன். என்னை வஞ்சிக்கக்கூடிய காமத்தை பொடியாக்கியிருக்கிறான் ஆசன். என்னை வஞ்சித்து பொருளாசை இவ்வளோ காசு சேர்க்கணும், அதெல்லாம் பொடியாக போச்சு. அதே சமயத்தில் ஜாதி வரியும் அற்றுப்போச்சு, மத வரியும் அற்றுப்போச்சு, யான் என்ற அகந்தை அற்றுப்போச்சு. தெளிவான அறிவு வந்தது. ஆசானுடைய ஆசைனா அந்த சிறந்த ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். அதனால தான் இந்த சங்கம் 21 ஆண்டுகள் இடைவிடாது வளர்ந்து கொண்டே இருக்குது. ஆண்டுக்கு ஆண்டு வளருது. காரணம், தலைமை தாங்கக்கூடியவன் தலைமை தாங்கக்கூடியவன் சிந்தையில் நந்தீசனும் திருமல தேவனும் அருணையினான் தங்கியிருப்பதனால்தான் விகாரம் இல்லை, வஞ்சனை இல்லை, சிறுமை குணம் இல்லை, வளர்ந்து கொண்டே இருக்கு. இந்த சங்கம் உலக மக்களுக்கு தாய் போன்று இருக்குது. உலக மக்களுக்கு தாய் போன்று இருந்து அரவணைத்து நாட்டு மக்களை முன்னேற செய்ய வேண்டி இருப்பதனாலே ஒவ்வொரு ஆண்டும் மலேசிய அன்பர்களும் தீட்சை விழாவுக்கும் சித்ராபரணிக்கு வந்து தொண்டு செய்கிறீர்கள். தமிழக அன்பர்களும் வந்து தொண்டு செய்கிறார்கள். தொண்டு நோக்கம் என்னன்னு கேட்குறான். எனக்கு தெரியலையா, ஒரு பக்கம் பிரச்சனை, ஒரு பக்கம் வறுமை, மனைவிக்கு நோய் பிரச்சனைகள், பகமே பூசல் போட்டு என்னை பிச்சு திங்குதையா. நான் என்ன செய்யறேன்? ஒன்றை மட்டுமா பிச்சு திங்க, ஊரே பிச்சு திங்குது. இதுக்கிடையே தான் உள்ளே பூந்து நம்ம செயல்படணும் அப்படின்னு சொல்லி அன்பர்கள் பல பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தாங்கி தினமும் ஆசான் நாமத்தை சொல்லியும் எங்கு சென்றாலும் அகத்தீசாண்டாலும் சரி தீர்மானம் எல்லாம் ஒன்று தான். நாமத்தை சொல்லிக்கிட்டே போராடிக்கிட்டே இருக்கணும். போராடி வெற்றி பெற வேணும்னு சொல்லி பெண்கள் ஆண்களுமாக நாம் ஞான பண்டிதன் ஆசையும் அகத்தீசன் ஆசையும் பெற்று உலகத்துக்கு நாம் வழிகாட்ட வேணும். சும்மா சாதாரண எதுக்கோ வந்திருக்க நினைக்கிறீங்க, அன்னதானம் செய்யணும். உலக மக்கள் நம்ம நம்பி இருக்கிறான். இவர் என்ன செய்ய போறார்கள், பிறகு இந்த உலகத்தை எப்படி மாற்றுவார்கள், இந்த வல்லமை இருக்காதவர்களுக்குன்னு நமக்கா வல்லமை இருக்கு. முதுபெரும் ஞானிகள் அடித்த அப்படி தட்டினா ரெண்டம் கிட்டுக்கிட்டு நடுங்கும். அப்போ இப்படி ஆசான் புஜண்ட மகரிஷியும் போக மகரிஷியும் சட்டமுனியும் சண்டீசனும் அகத்தீசனும் இருந்தால் செய்ய போகிறாங்க. நம்ம துணை இல்லாமல் அவங்கள ஒன்றும் செய்ய முடியாது. நம்மக்கிட்ட அந்த பக்குவம் இருக்கான்னு பார்ப்பாங்கன்னா பொருளாதாரம் கொடுத்தா ஏதாவது செய்வான், அது இல்லை நல்லபடி செய்வான். சரி வேறு வகை விகாரம் இருக்கா, அதெல்லாம் ஒழிச்சே போட்டோம்.
ஆக இதுப்பேற்பட்ட பண்புள்ள தொண்டர்களை கொண்டு தான் நல்லது செய்ய முடியும். நாம் அதுக்கு தான் வந்திருக்கிறோம். நம்ம ஒரு லட்சியத்தை நோக்கி போயிட்டுருக்கிறோம். வெறும் ஆரவாரம் இல்லை, அடக்கமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த கூட்டத்தை நம்பி ஞானிகள் இருப்பதனாலே ஆசானை கேட்க வேண்டும். வருகின்ற ஞானசித்திர காலத்தில் அடியேன் தொண்டு செய்வதற்கு நீர் அருள் செய்யன்னு கேட்கணும். என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து தொண்டு செய்ய அருள் செய்யன்னு கேட்கணும். தொண்டு செய்ய அருள் செய்யன்னு கேட்டால் தான் அருள் செய்வாங்க. காலத்தை வீணாக்க முடியாது. காலை மாலை பூஜை செய்யும்போது கேட்டுக்கணும். தினம் தினம் பூஜை செஞ்சால் தானே எல்லாம் நடக்கும். அதே சமயத்தில் பொருள் சேர்ப்பதனால், பொருள் சேர்க்கக்கூடிய எண்ணத்தினால் நான் பாவியாக இருக்கக்கூடாது. காமத்தின் காரணமாக பாவியாக இருக்கக்கூடாது. அதே ஜாதி வெறி காரணம், மத வெறி காரணமாக பாவியாக இருக்கணும். எந்தெந்த வகையில் எந்தெந்த வகையில் என்னை நரகத்து தள்ளுமோ அதெல்லாம் உணர்த்தி நீக்கிக்கொள்ள நீ அருள் செய்யணும்னு கேட்டு இந்த கருத்துகள் சற்று உங்களுக்கு கசப்பாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் வேற வழியே இல்லை என்பதனாலே நீங்களும் முன்னேற வேண்டும், உலக மக்கள் முன்னேற வேண்டும் என்று சொல்லி இது நேரம் வரையிலும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் திருவடியை வணங்கி இந்த தொண்டு செய்த மலேசிய அன்பர்களுக்கும் தமிழக அன்பர்களுக்கும் உலக மக்களுக்கும் நன்றியையும் வாழ்த்தி சொல்லி முடிக்கிறேன். வணக்கம்.